அது மாத்திரமல்ல, இன்றைக்கு லேசாக பேசுகிறோம். இன்றைய சிறார்கள் நாளைய வாலிபர்கள். சொல்றதுக்கு லேசா இருக்குது, சொல்றதுக்கு அழகான வார்த்தை பிரயோகம். ஆனால் இந்த சிறார்கள் எப்படி நாங்க கைட் பண்றோம் இன்றைக்கு? சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, எங்கள்கிட்ட இன்றைக்கு இருக்கிற இந்த 14, 15, 17, 18, 20 இந்த ஏஜில் உள்ளவங்களை நல்ல முறையில் வழிநடத்துறதுல 3 பேரும் பங்களிப்பு இருக்குது. 3 பேர்கள் பங்களிப்பு செய்துதான் ஆக வேணும். முதலாவது யார் என்றால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்களோட பெற்றோர்கள் முதலாவது பங்குதாரி. அவங்க பெத்தவங்க இல்லையா, அவங்க முதலாவது அவங்களோட பங்களிப்பு இருக்கணும். ஒரு ஏண்ட மகன் இப்படியான நிலையில் இருக்கிறான, வாப்பாக்கு கவலை வரணும், உண்மை கண்ணீர் வடிக்கணும். இன்னே போய் சொன்னா அவங்களோட மகன் இப்படி செய்கிறான், இங்கே மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இப்படி அவனோட சேர்ந்து, அதெல்லாம் சரி வரும் மௌலவி, அதெல்லாம் நாங்க போடாத கூத்தா, நாங்க இதை விட அப்பனா கூத்து போட்டவங்க தானே, அது ஒரு ஏஜ்ல சரி வரும் சாதாரணமா சொல்றான் வாப்பா, சாதாரணமா சொல்றான், பெத்தவன் சொல்றான், அது சரி வருமா? ஏண்ட மகன் இந்த ஹயாக்கட் வெட்டிக்கிறானா, வாப்பா கவலை வரணும். ஏண்ட மகனுடைய கழுத்துல மாலையா, வாப்பா கேட்கணும், இங்க வாங்க மகன், எங்கட பரம்பரையில் இப்படி யாரும் இல்லை, எங்க தம்பி இப்படி இல்லை, எங்க நானா பிள்ளைகள் இப்படி இல்லை, நாங்க இப்படி வளரல ஊர்ல, ஏன் இந்த தோற்றம், ஏன் உங்களோட கையில் இப்படியான ஒரு நிலை, ஏன் இந்த மாதிரி முடிவெட்டிக்கிறீங்க? பாவம் வேண்டி ஒரு வாப்பா அன்பாக மகன் அரவணைச்சு கேட்கிற நிலையில் ஒரு வாப்பா இருக்கணும். அடுத்தது, இன்றைக்கு எங்களோட பெற்றோர்களுடைய பிளஎன்ன தெரியுமா? எங்களோட பெற்றோர்கள் கமாண்டர்ஸ், அதாவது ஏவரது மட்டும்தான். ஒரு நாளும் ஏவல்களால மாத்திரம் ஒரு சமூகத்தை உருவாக்க இயலாது. ஏவல்கள், வாப்பா சொல்றார், ஏய் தொலைப்போப்பா, தொலைப்போங்க, பேங்க சொன்னா வாப்பா சொல்றார் தொலைப்போங்க, ஏவல் வருகிறது, வாப்பா எங்க? வாப்பா வராரு இல்ல. மகன் சிகரெட் குடிக்கப்படாது, ஏவல் வருகிறது, வாப்பா குடிக்கிறார். மகன் பொய் சொல்லப்படாது, வாப்பா கிட்ட பொய் இருக்குது. மகன் வட்டி எடுக்கப்படாது, வாப்பா கிட்ட சாதாரணமாக வட்டி. வாப்பா எதெல்லாம் ஏவுறாரோ அந்த அத்துணையும் வாப்பா கிட்ட இருக்குது, உம்ம கிட்ட இருக்குது. ஒரு நாளும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏவல்களால் மாத்திரம் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. நாங்க ஒவ்வொருத்தரும், ஏண்ட புள்ளைக்கு ஹீரோ நான் தான், ஏண்ட ஜைனபுக்கு ஹீரோ நான் தான், ஏண்ட அப்துல்லாவுக்கு ஹீரோ நான் தான். ஏண்ட புள்ள ஏண்ட வாழ்க்கையை பார்க்கணும், என் புள்ள பார்க்கணும் என் வாழ்க்கைய. என் வாப்பா என்றால் இப்படித்தான். வாப்பா என்றால் என் வாப்பா பொய் சொல்ல மாட்டார். என் வாப்பா யார் கேட்டு வந்தாலும் கொடுப்பார். என் வாப்பா எல்லாரையும் கண்ணியப்படுத்துவார். என் வாப்பா ஊர்ல கண்ணியமாக வாழ்ந்த மனிதர். என் உம்மா வாப்பில்லாத நேரத்தில் வீட்டுக்கு யாரையும் எடுக்க மாட்டான். என் உம்மா வாப்பில்லாத நேரத்தில் யாரோட போன் பேச மாட்டான். என் உம்மா வீட்டுக்கு வர விருந்தாளிய கண்ணியமாக உபசரிச்ச பொம்புல. ஏண்ட உம்மா இப்படித்தான், ஏண்ட வாப்பா இப்படித்தான். ஒரு நல்ல பார்வை எங்களோட புள்ளையோட உள்ளத்துல நாங்க கொடுக்கணும். ஏவல்கள் மாத்திரம் சின்ன வயசுல துறப்போங்கன்னா பயத்துல போவான். ஆனா ஒரு ஏஜ் வந்தோன்னு அந்த புள்ளைக்கு வாப்பா வெறுக்கும், யோசிப்பான். ஏண்ட வாப்பா இவ்வளவு நாளும் கமாண்டரா இருந்தாரு, துறப்போ சொன்னாரே, வாப்பா தொலைவரல்லையே, வாப்பா படம் பார்க்காதேன்னு சொன்னார், வாப்பா வீட்டுல நாடகம் பார்த்தாரு. என் வாப்பா எவ்வளவு ஒரு கேடு கேட்ட மனிதன், ஏண்ட உண்மை எவ்வளோ ஒரு கேடு கேட்ட பொம்புல. சின்ன பிள்ளைக்கு விளங்காது. ஒரு 17, 18 வருஷத்துல ஒரு ஏஜுக்கு வந்தோன்னு ஒரு பயான்களை கேட்கிற நேரம் அந்த புள்ளையோட உள்ளத்தில் ஒரு சிந்தனை வரும். அப்ப பயான் கேட்பான், இப்படித்தான் அந்நிய ஆண்களோட பேசப்படாது, அந்நிய ஆண்களோட பேசுறது ஹராம், வாப்பில்லாத நேரத்துல யாரும் வீட்டுக்கு எடுக்க கூடாது. இந்த தகவலை 17 வருஷத்துல கேட்டோன்னு அவன் சிந்தனை போகும் அவன் வீட்டுக்குள்ள. ஏண்ட உம்மா இப்படி, ஏண்ட தாத்தா இப்படி, ஏண்ட சாட்சி எப்படி, சின்னத்துல விளங்காது. பெருத்த உடனே இன்றைக்கு கேட்கிறான். இன்றைக்கு சாதாரணமாக வாலிபர்கள் கேட்கிறாங்க, ஹதரத் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. ஏண்ட உம்மாவும் பாப்பாவும் கல்யாணம் முடிச்சு நாங்க 2 வயசுல பிரிஞ்சிட்டான். பொதுவாக வாழ்க்கையில பிரிவு வந்துச்சுன்னா, புள்ள உம்மட வீட்டுல இருந்துச்சுன்னா வாப்பட சைட வெறுப்பாகவே தான் சொல்லி வளர்ப்பாங்க. அந்த புள்ள உம்மட வீட்டுல இருந்துச்சுன்னா உம்மட வீட்டுல வாப்பாவை பத்தி வெறுப்பாகவே தான் சொல்லி வளர்ப்பாங்க. இதுதான் உலகத்துல நடைமுறை. புள்ள பைத்திரப்படாது. உம்மட வீட்டுல வாப்பட ஃபேமிலியை கசப்பாக்குறது அல்லது அங்கல கசப்பாக்குறது. இப்போ ஏதோ ஒரு பயத்துல ஒரு தெரியாதனமா புள்ள ஒரு 17, 18 வருஷம் உம்மை கிட்ட அல்லது வாப்ப கிட்ட வளருவான். வளர்ந்தோன்னு இப்போ ஒரு 17, 18 வருஷத்துல தெளிவு வந்தோன்னு இன்றைக்கு எத்தனையோ பேர் வாப்பாவை தேடி போறாங்க, உம்மா தேடி போறாங்க. எங்கள்கிட்ட கேட்கிறாங்க, ஹதரத் ஏண்ட உம்மா
என் வாப்பை என் உம்மை விட்டுட்டு போயிட்டு 15 வருஷம் வாப்பாவை தெரியும். நாங்கள் வாப்பாவை கண்டில்லை. இப்போ எங்களுக்கு விளங்குதே ஹதரத். இப்போ பயான்கள் கேட்குறோம். உம்மைக்கும் வாப்பக்கும் தானே பிரிவு, அவங்க 2 பேருக்கும் தானே தூரம். எனக்கு வாப்பா தானே, எனக்கு வாப்பா தானே. நான் வாப்பாவை பார்க்கணுமா இல்லையா? வாப்பாவை நான் கதைக்கணுமா இல்லையா? நாங்கள் என்ன சொல்லுவோம்? கட்டாயம் வாப்பாவை தேடி போய்த்து கதையுங்க, வாப்பா கிட்ட போய்த்து மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கு சாதாரணமாக இந்த குழந்தைகள் இப்படியான கேள்விகளை கேட்குறாங்க. இப்போ நாங்கள் நினைச்சப்படாது எங்களோட பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது, நிதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, அன்பான பெற்றோர்களே, முதலாவது பெற்றோர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுங்க. ஒரு தகப்பன் என்றால் அவர்கிட்ட கெட்ட வார்த்தைகள், கெட்ட நடவடிக்கைகள், அவர் வாப்படை ஸ்தானத்தில் இருக்கணும். அந்த பிள்ளையோட உள்ளத்துல வாப்பவாக இருக்கணும், உம்மவாக இருக்கணும். 2வது ஆசிரியர்கள் உலமாக்கல். 2வது ஆசிரியர்கள் பாடசாலை. ஏனென்றா எங்கட சமூகத்தில் அதாவது ஒரு 7 வருஷத்திலிருந்து 15, 16, 17 வருஷம் வரங்காட்டியும் கூடுதலான நேரத்தை எங்க கழிக்கிறாங்க? பாடசாலையில். 6ஆம் ஆண்டு புள்ள அதாவது 6 வயசுல இருந்து 18 வருஷம் வரும் வரையும் அதிகமான நேரம் ஸ்கூலுக்குள்ள. அப்ப ஸ்கூல் நிர்வாகத்துக்கு, ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு எதிர்கால சமூகத்தை உருவாக்குகின்ற பணி பொறுப்பாகவே இருக்குது. நல்ல வழிகாட்டுதல்களை கொடுக்கணும். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசம் ஸ்கூலுக்குள்ள இருந்து எதுவெல்லாம் கேள்விப்படக்கூடாதோ அப்படியான செய்திகள் சாதாரணமாக பாடசாலைக்குள்ளே இருந்து வருகிறது. எங்கே இருக்கிறோம் சகோதரர்களே? எங்கே இருக்கிறோம்? எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, 3வது யாரென்றால் அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவர்களுக்கும் பொறுப்பு இருக்குது. அவங்க சந்தாவை வாங்குறாங்க, ஹதரத்துக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது. அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. எதிர்கால சமூகம் எங்க போய்கொண்டிருக்குது? எங்கட ஊர்ல எப்படியான பாவனைகள் இருக்குது? எங்கட இந்த ஏஜில் இருக்கிற பிள்ளைகள் தொலை வாராங்களா இல்லையா? குடும்பங்களுடைய நிலைமைகள் எப்படி? குடும்பங்கள் எப்படியான நிலையில போய்கொண்டிருக்குது? இதை கண்ணோட்டமாக உன்னிப்பாக பார்க்கிற பொறுப்பு நிர்வாகத்துக்கு இருக்குது. அல்லாஹ்விடத்தில் அவங்களும் பதில் சொல்லணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இப்படியானவர்களுடைய பங்களிப்போடுதான் நல்லதொரு சமூகத்தை உருவாக்கலாம். அன்பான வாலிபர்களே, உங்களோட ஒரு சில வினாக்களை கேட்டு முடிக்கிறேன். என்னண்டா பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தீன் பாரமாக இருக்குது, பாக்கியமாக இருக்க வேண்டியவைகள் பாரமாக இருக்குது. இன்றைக்கு பொலிவுட்ல ஸ்போர்ட்ஸ் இது மாதிரியானவங்க இஸ்லாத்துக்கு நாளுக்கு நாள் வராங்க, நாளுக்கு நாள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. 18 வருஷ நடிகை, 22 வருஷ நடிகர் இஸ்லாத்துக்கு வராங்க, பேட்டி காண்றாங்க. ஏன் இஸ்லாத்துக்கு வந்தீங்க? என்ன காரணத்துக்கு வந்தீங்க? உங்களுக்கு தானே பணம் இருக்குது, உங்களுக்கு நினைச்ச மாதிரி வாழையிலுமே, உங்களுக்கு இவ்வளவு கண்ணியம் இருக்குது, உங்களுக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்குது. அந்த நடிகை சொல்றா, தேடி பார்த்தேன், அதாவது உண்மை இஸ்லாத்துல தான் இருக்குது, உண்மையான வாழ்க்கை இஸ்லாத்துல தான் இருக்குது. இந்த பட்டம், பதவி, கண்ணியம் இந்த ஒன்றும் எங்களோட வரப்போறது இல்லை. இதெல்லாம் எங்களோட மௌத்தோட முடிஞ்சு போகுது. மௌத்தோட இன்னொரு வாழ்க்கை இருக்குது. என்ன இஸ்லாத்தை படிச்சு இன்றைக்கு நாளுக்கு நாள் இஸ்லாத்துக்கு பொலிவுட்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, இஸ்லாத்திலே பிறந்த எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தீன் மட்டும் பாரமாக இருக்க காரணம் என்ன? ஏன் அல்லாஹ்வுடைய தீன் எங்களுக்கு பாரமாக இருக்குது? தொழுகண்டா பாரம், குர்ஆன் ஓதுறது பாரம், சலாம் சொல்றது பாரம், துஆ கேட்கிறது பாரம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, உங்களை போன்ற இளம் வயதுடையவர்களாக இருந்தவர்கள் தான் சஹாபாக்கள். 17-18 வருஷ சஹாபாக்களோட வரலாறு படிங்க. இஸ்லாத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இஸ்லாத்தை வளர்க்கறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய சதித்திட்டங்கள் எப்படியான டெக்னிக்குகளை கொண்டு முறியடிச்சாங்க, அல்லாஹ்வுடைய தீன் எப்படி பாதுகாத்தாங்க. அந்த வாலிப சஹாபாக்களுடைய வரலாறுகளை படியுங்கள். இன்றைக்கு எங்களோட வாலிபர்களுக்கு அட்வைஸ் பண்றது விருப்பம் இல்லை, உம்மவாப்ப அட்வைஸ் பண்றது விருப்பம் இல்லை, நிர்வாகிகள் அட்வைஸ் பண்றது விருப்பம் இல்லை, ஸ்கூல் ஆசிரியர் அட்வைஸ் பண்றது விருப்பம் இல்லை. என்ன காரணம் சகோதரர்களே? இப்படியான ஒரு வாலிப சமூகத்தை தான் நாங்களும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, உங்களோட வாப்பாவை பத்தி ஒரு நாளாவது யோசிச்சீங்களா? உங்களோட உம்மா பத்தி ஒரு நாளாவது யோசிச்சீங்களா? எவ்வளவு கஷ்டப்படுறான் வாப்பா தன்னுடைய மானத்தை இழந்து, மரியாதையை இழந்து, ஏண்ட மகன் நல்ல ஒரு நிலைக்கு வரணும், ஏண்ட மகன் நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் என்று வெளிநாடுகள்ல, உள்நாட்டுல, வயல்ல, குளத்துல, பீச்சில் எவ்வளவு கஷ்டப்படுறார் ஒரு வாப்பா.
என்னோட வாலிபர்களுக்கு விளங்குது இல்ல. ஒரு நாளைக்கு விளங்குவீங்க. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பெற்றோர்களாக மாறி குழந்தைகளை தந்த பொழுது நீங்க யோசிப்பீங்க, பின்னால திரும்பி பார்ப்பீங்க, என் வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார், எவ்வளவு அவமானத்தோடு வாழ்றாரு தெரியுமா ஒரு வாப்பா. விளங்குது இல்லை. ஒரு கடையில சாதாரணமாக வேலை செய்யற ஒரு வாப்பாண்டா யோசனை பண்ணி பாருங்க. கூலி வேலை செய்யறவர், ஒரு கடையில ஒரு வேட்டர் வேலை செய்யறவர் என்ற வாப்பாண்டா காலையில் 5 மணிக்கு எழும்பி யாருக்காக போறார்? மழை என்றாலும் போறார், வெயில் என்றாலும் போறார், கூதல் என்றாலும் போறார், பஸ் இருந்தாலும் போறார், பஸ் இல்லைன்றாலும் போறார், நடந்து போறார், எவ்வளவு ஒரு வருத்தம் என்றாலும் போறார், காய்ச்சல் என்றாலும் போறார். யாருக்காக போறார்? எதுக்காக போறார்? என்ற புள்ள பசியில் வைக்கப்படாது, என்ற புள்ளைக்கு ஒரு குறை வைக்கப்படாது, என்ற புள்ளைய நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேணும், என்ற புள்ளைய நல்ல ஒரு ஃபேமிலியில நிக்கா செஞ்சு வைக்க வேணும். ஒரு வாப்பா எவ்வளவு ஆதங்கங்களோட போறாருன்னு பாருங்க. விளங்காது வாலிபர்களே. ஒரு கடையில போனா சில நேரம் பொஸ் கேட்பான், என்னவா தலையிலையா உங்களுக்கும் 8 மணிக்கு வர சொன்ன 9 மணிக்கு வந்து நிக்கிறீங்க. சரி ஹாஜியார் மன்னிச்சு கொள்ளுங்க, நாளையில நேரத்தோட வாரன். சுப்ஹானல்லாஹ், என்னோட வாப்பா எவ்வளவு கேவலப்படுறார். கடையில போய் பொஸ் கண்ட மாதிரி ஏசுவான், கண்ட மாதிரி திட்டுவான். கொஞ்சம் கடனை வாங்கி கொஞ்சம் லேட் ஆயினா எப்படி எல்லாம் கேட்கிறாங்க தெரியுமா கடையில. இது எல்லாத்தையும் அடகு வச்சு தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய மகனுடைய படிப்புக்காக, மகனுடைய ஓதலுக்காக தன் மானத்தை இழந்து ஒரு மிளகு திரியாக, ஒரு மிளகு வருத்தியாக எங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான வாலிபர்களே, எப்பயாவது இந்த வாப்பாவை பார்த்து சலாம் சொல்லியிருப்போமா? இந்த சலாம் சொல்றது வெக்கம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய அடையாளத்தில் ஒன்றுதான், தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவாங்க, தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. கியாமத்துடைய அடையாளம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் சலாம். இந்த இயக்கம் அந்த இயக்கத்துக்கு, இந்த ஜமாத் அந்த ஜமாத்துக்கு மட்டும், இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், தெரிஞ்சவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க. சலாம் என்றது ஒரு துவா வாப்பா. சலாம் என்கிறது ஒரு துவா. காலையில வீட்டில இருந்து பிரச்சனையோட போறீங்க, ஒரு மனுஷன் முன்னால வாரார், சலாம் ஒன்று சொல்றோம். சலாம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, பரக்கத் செய்வானாக, ஆஃபியத்தை நசீபாக்குவானாக, நிலைமைகளை சீராக்குவானாக. ஒரு துவா. ஒரு எங்களுக்கு யார துவா கபூலாகும்னு தெரியா. ஒரு தெரியாத ஒருத்தர் ஒரு நேரம் நல்ல மனுஷனா இருக்கலாம், அல்லாஹ்வோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இருக்கலாம். நாங்க சலாம் சொல்றோம், அவர் சொல்றார் வலைக்குமுஸ் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அல்லாஹ்வோட நிலைமைகளை சீராக்கணும், உங்களோட கஷ்டங்களை நீக்கணும், உங்களோட பிரச்சனைகளை நீக்கணும், சந்தோஷத்தை நசீபாக்கணும். ஒரு துவா. அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்கினா சுப்ஹானல்லாஹ் நோய்க்கு மருந்தாக வரலாம். வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு அந்த சலாம் மருந்தாக இருக்கலாம். குடும்பங்களுடைய பிரிவு சேருவதற்கு அந்த சலாம் காரணமாக இருக்கலாம். ஒரு துவாவே. ஒவ்வொரு வாலிபனும் கையை வச்சு கேளுங்க, என்ன பெத்த வாப்பவை பார்த்து நான் சலாம் சொல்ற பழக்கம் இருக்கா இல்லையா? பெருநாள் வந்துச்சுன்னா முழு உலகத்துக்குமே சலாம், முழு உலகத்துக்குமே எப்படி எல்லாம் சலாம் சொல்லணுமா, வெல்கம் அனுப்பணுமா. சுப்ஹானல்லாஹ், பெத்தவனை முத்தமிடாத வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க. பாக்கியம் இல்லையா இது? சுவர்க்கத்துடைய 2 கதவுகள். பெத்தவனை எப்பயாவது முத்தமிட்டிருக்கிறேன் நான் கேட்டு பாருங்க கல்வில. ஏன் வாப்பக்கு நான் சலாம் சொல்ற பழக்கம் இருக்குதா? இல்ல. உம்மக்கு சலாம் சொல்ற பழக்கம் இருக்குதா? இல்ல. வாப்பவை கட்டி பிடிச்சி ஒரு பெருநாளுடைய நாளாவது நெஞ்சோட நெஞ்ச சேர்த்து முஆனக்கா செஞ்சிருக்கிறேனா? இல்ல சகோதரர்களே. என்ன பெத்தவன். சுப்ஹானல்லாஹ், எங்க இருக்கிறோம்? எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான வாலிபர்களே, கொஞ்சம் நீங்க உங்களைய சிந்தனை செஞ்சு பாருங்க. உம்மா எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க, வாப்பா எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்க எல்லாரும் கண்ட்ரோல் விட்டு வெளியே வைத்துட்டீங்க, மன்னிச்சு கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்ட ஜனாசாக்கள் அனைத்தும் பாருங்க, அக்கரப்பத்தில், அட்டாளச்சி, இது மாதிரி கிழக்கு மாகாண பொதுவாக எல்லா இடங்கள்ல இருந்து டெய்லி ஜனாசா அறிவித்தல் வந்து கொண்டேதான் இருக்குது. 17 வருஷம், 18 வருஷம், 19 வருஷம். ஏன் நாங்க எங்களைய மாற்றிக்கொள்றோம்? யாருக்கும் கட்டுப்படுறீங்களே, யாருக்கும் அடங்குறீங்களே. அந்த இளம், அந்த ஏஜ்ல விவேகம் இல்லாத வேகம் உங்களை ஏறிக்கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ், எந்த நாளும் 18, 19 வருஷம் வாலிபர்கள் பைக்ல, கார்ல, ஆட்டால ஆக்சிடென்ட் பட்டு ஒவ்வொரு நாளும் கபரை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், உம்மா வாப்பா எவ்வளோ எதிர்பார்ப்போட, எவ்வளோ கவலையோட, கஷ்டத்தோட. சில வாப்பமார் சொல்லுவாங்க, இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டேன், என்ன மகன் 7 வருஷம் 1 வருஷம் தான் இருக்குது, அந்த 1 வருஷத்தோட கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு எதிர்பார்ப்போட எங்க உம்மா வாப்பங்களே வளர்க்குறாங்க.
எனவே அன்பான வாலிபர்களே, எவ்வளோ பயான்கள் கேட்கிறோம், பயானால யாரையும் திருத்தலாது. நீங்க அவங்களே சிந்திச்சு பாருங்க. நான் எங்க இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தீனோட எவ்வளவு இரக்கம் இருக்குது, நான் எவ்வளவு அல்லாஹ்வுடைய தீனை பேணி வாழ்றேன். சுப்ஹானல்லாஹ். காலையில எதுல எழும்புறேன், எதுல தூங்குறேன், நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன். அண்ட கொத்தர் வந்து சொல்றார், ஹதரத் கல்யாணம் முடிச்சு புது மாப்பிள்ளமார் ரோட்ல 2 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்களா. புது மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு புது மாப்பிள்ளண்டா எங்கட சமூகத்தில் 5 நாள் 6 நாளே பள்ளி கூட விட மாட்டான். அது பிழையான ஒரு இது. ஆனா சொல்றேன், புது மாப்பிள்ளை அப்படி ஒரு பார்வை. இந்த கல்யாணம் முடிச்சு நேத்து இன்றைக்கு நைட் பஜார்ல இருந்து போட்டு 2 மணிக்கு தான் கொடியன் வீட்டுக்கு போறான். எங்கட எதிர்கால சமூகம், நாளைக்கு எங்கட வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன், நாளைக்கு எங்கட வீட்டுக்கு வரக்கூடிய குடும்பங்களா இருக்கலாம், எங்கட ஊருக்கு வரக்கூடிய நிர்வாகிகளா இருக்கலாம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னென்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோம், அந்த அத்துணை எங்களுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸோடு மௌத் வரைக்கும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.